ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரண்ட் ஜோன் A to Z வேர் யூ கேன் லேர்ன். இந்த செஷன் வந்து ஆர்பிஐ பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து இன்டர்வியூக்கு மட்டும் இல்லாமல் யாராவது பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்கிங் அவேர்னஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோன்றதையும் இதிலேருந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நாம் வந்து பேசிக்ஸ் ஒரு 2 கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் 3வது கிளாஸ் போட்டிருந்தோம். 4வது கிளாஸ் வந்து ஆர்பிஐயை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு லிங்காக இருக்கும். எல்லாமே வந்து ஒரு கண்டினியூஸான லிங்காக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். சரியா? ஆனால் நான் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி நடத்தியிருக்கேன். ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் இன்றைக்கி ஆர்பிஐலேயும் வரும். ஓகேவா? அதனால் ஹிஸ்ட்ரி படிக்காதவங்க படிச்சுட்டு வந்துடுங்க. படித்து நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்திங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து ஈஸியாகலாம் இருக்காது, கஷ்டமாயிடும். சரியா? ஆர்பிஐ பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆர்பிஐ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்குக்கும் ஒரு தலைமை வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தலைமை வங்கி. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எங்கே இருக்குது? மும்பையில் இருக்கக்கூடிய இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. க்ரீன் நல்லா இருக்காது, நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம். கமான். சரி, ரைட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அப்பெக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3 பேர் இருக்குது. ரிசர்வ் பேங்க்குக்கு 3 பேர் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்பெக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெக்ஸ்னால் அனைத்திற்கும் தலையாய வங்கி அப்படின்னு பேர். இட் இஸ் எ ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரி பாடி மீன்ஸு கீழே எழுதிக்கோங்க, நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஸ்டாச்சுட்டரி பாடி மீன்ஸு passed in parliament and enacted by law. அப்படின்னா என்னது? இது ஒரு ஆக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆர்பிஐ ஆக்ட் 1934 வந்த ஒரு ஆக்டு கீழே தான் இதை வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதை வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரன்சி நோட்டை பிரிண்ட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் மணி சப்ளை, இந்த எக்கனாமி எப்படி இருக்கணும், ஒருவேளை நம்ம நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, அதாவது பணவீக்கம் அதிகமாகுது அப்படின்னா, பொருள்களின் விலை மதிப்பு கூடுது அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிளேஸ் மேஜர் ரோல் இன் ரெடியூசிங் த ப்ரைஸஸ் ஆஃப் எனி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் இந்தியன் எக்கனாமி. ஸோ இது ஆர்பிஐ பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்குது. ஸோ லைஃப் ஓரியன்டாக பார்த்தாலும் ஆர்பிஐ பற்றிய தகவல்கள் வந்து ரொம்பவே அதிகமாக தேவை. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கும். இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது தான் ஈஸியாக நியூஸ் பேப்பர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். ரைட். ஆர்பிஐ எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935. 1935 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் 1934 ஆக்ட் வந்துருச்சு. ஆக்ட்னா என்னது? பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா இந்த ரெண்டுத்துலேயும் வந்து பாஸ் பண்ணி ஒரு சட்டமாக கொண்டு வந்தார்கள் 1934ஆம் ஆண்டு. அடுத்த வருடம் ஏப்ரல் 1 இருந்து 1935 ஏப்ரல் 1 இது வந்து நடைமுறைக்கு வந்தது. 1949 ரொம்ப முக்கியமானது, நேஷ்னலைஸ்டு. இட் வாஸ்
நேஷ்னலைஸ்டு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நேஷ்னலைசேஷன் அப்படின்னா என்ன? நாட்டு மயமாக்கல், அதாவது தேசியமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளேயிங் ஓவர் பவர் பாயிண்ட் அலோ டு கன்யூ ரைட். தேசியமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். தேசிய மயமாக்கல், மயமாக்கல். இதை ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்டன் யங் கமிஷன். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 1929 வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1929 ரெக்கமெண்ட் பண்ணி 1935 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இனிஷியலாக எங்கே இருந்ததுன்னு சொல்லியிருக்கேன். ஹிஸ்ட்ரி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இனிஷியலாக ஆர்பிஐ வந்து எங்கே இருந்ததுன்னா கல்கத்தாவில் இருந்தது. எப்போது? 1935 வந்து கல்கத்தாவில் இருந்தது. ஆனால் 1937 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாம்பேக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும். பாம்பேக்கு என்ன ஆயிருக்கும்? ஷிஃப்ட் ஆகிருக்கும். இனிஷியலாக எங்கே தான் இருந்தது? கல்கத்தாவில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் 1937 பாம்பேக்கு வந்து ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் மும்பையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மூணு முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஒன்று, பாம்பே ஒன்று, கல்கத்தா ஒன்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாஸில் எடுத்திருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. டெல்லி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட்டு, சிஏஜி, பார்லிமெண்ட்டு, இன்னும் சில அரசியல் சம்மந்தமான ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் எங்கே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கும். இது பாம்பே வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஹெட் குவார்ட்டர்ஸ். எக்கனாமிக்கல் ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் என்ன? நிறைய பேங்க்ஸு, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இதை போன்ற பல்வேறு நிதி சம்பந்தமான இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் எங்கே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இருக்கும். கல்கத்தா எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அதாவது ஹிஸ்டாரிக்கலாக கல்கத்தா வந்து ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ தான் வந்து பேசிக்கான விஷயங்கள். ஸோ 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இருந்தாலும் 1934 ஆக்ட் வந்துருச்சு. நேஷனலைஸ்டு இன் 1949. ஹில்டன் யங் கமிஷன் 1929 வந்திருக்கும். அவரோட ரெக்கமெண்டேஷன் பேர் தான் 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் மும்பை. அதே மாதிரி 4 லோக்கல் ஆஃபீஸ் இருக்குது. எங்கெங்க? டெல்லி, பாம்பே, கல்கத்தா, சென்னை. இந்தியாவை போட்டு வரைஞ்சிக்கலாமா? இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? ரைட். இங்கே டெல்லி, இங்கே பாம்பே, இங்கே கல்கத்தா, இங்கே வந்து சென்னை. அந்த 4 தான் இது லோக்கல் ஆஃபீஸ் 4 இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்பிஐயோட கவர்னராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பன் ஸ்மித் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கவர்னர். ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி தேஷ்முக். ஃபஸ்ட்டு கவர்னர் யார்? ஆஸ்பன் ஸ்மித். ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் யார்? சிடி தேஷ்முக். ஃபஸ்ட்டு டெப்யூட்டி கவர்னர் யாருன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டெப்யூட்டி கவர்னர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் டெய்லர். ஃபஸ்ட்டு டெப்யூட்டி கவர்னர் யார்? ஜேம்ஸ் டெய்லர். கரண்ட் இந்தியன் ஆர்பிஐ கவர்னர் யார்? அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சக்திகாந்த தாஸ். இவர் வந்து 25th ஆர்பிஐ கவர்னர் அப்படின்றதே ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஓகேவா? அதையும் ஞாபகத்தை வச்சுக்கணும். கவர்னர் 25வது ஆர்பிஐ கவர்னர். ஒரு கவர்னருக்கு எவ்வளோ வருடங்கள் வந்து பதவி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னருடைய பதவி எத்தனை வருடங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருடம், மினிமம் 3 வருடம், மேக்சிமம் 5 வருஷம் வந்து ஒரு கவர்னர் வந்து பதவியில் இருக்கலாம் அப்படின்றதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே.
கூடவே இன்னும் சில தகவல்களையும் எழுதிக்கோங்க. இப்போ கரண்ட்டான அதாவது இன்டர்வியூக்கு போகிறதுனால நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து 4 டெப்யூட்டி கவர்னர்ஸு, ஒரு கவர்னர் இருப்பாங்க. இவங்க தான் வந்து அஃபிஷியலாக ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய ஒரு கவர்னரு, ஒரு டெப்யூட்டி கவர்னர். ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம். ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு முன்னால் இந்த டேட்டாவை வந்து ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இல்லைனா ஸ்ட்ரக்சரையும் எழுதிடுறேன் பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ எழுதிக்கோங்க. எழுதிட்டு பிறகு நான் அதை சொல்கிறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ பாருங்கள். ஒரு ஆர்பிஐயில் மொத்தம் 21 பேர் இருப்பாங்க. ஆர்பிஐயில் வந்து 21 முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து அஃபிஷியல் நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர். நான் அஃபிஷியல் மொத்தம் எத்தனை பேர்னா நான் அஃபிஷியல் வந்து 16 பேர் இருப்பாங்க. சரி, இந்த 5 பேர் அஃபிஷியல் சொன்னோம் இல்லையா, அந்த 5 பேரில் ஒருத்தர் தான் கவர்னரு. 4 டெப்யூட்டி கவர்னர் இருப்பாங்க. 4 டெப்யூட்டி கவர்னர் இருப்பாங்க. சரியா? ரைட். அப்போது இந்த 16 பேர் நம்மளுக்கு தெரியணும் தானே? 16 பேர் தெரியணுமா இல்லையா? கரெக்ட். வேரியஸ் ஃபீல்டு ஸ்பெஷலிஸ்ட், வேரியஸ் ஃபீல்டு, அக்ரிகல்ச்சரில், ஃபினான்ஸில், அல்லது இந்த மைன் செக்டாரில், மேனுஃபேக்சரிங் செக்டாரு, இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நல்ல அறிவார்ந்த மக்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸ்பெஷலிஸ்ட்டாக தேர்ந்தெடுப்பாங்க. எத்தனை பேர்? ஒரு 10 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. எத்தனை பேர்? ஒரு 10 பேர். ஸ்பெஷலிஸ்ட்டுங்க ஒரு 10 பேர். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஒரு 2 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணோம். கடைசியாக நம்ம லோக்கல் போர்டு என்னென்ன சொன்னோம்? சென்னை, கொல்கத்தா, பாம்பே, டெல்லி. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லோக்கல் போர்டு இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த லோக்கல் போர்டில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த லோக்கல் போர்டு அவங்க ஒரு 4 பேர். மொத்தம் 16 ஆச்சு. கரெக்டாக? இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ. இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ. ஓகே, கவர்னர் நமக்கு தெரியும். கவர்னர் வந்து சக்திகாந்த தாஸ் அப்படின்னு தெரியும் கரண்ட்டாக. மீதி இருக்கக்கூடிய 4 டெப்யூட்டி கவர்னரும் இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவில் ரொம்பவே முக்கியமானது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன். யார்? சுவாமிநாதன். ரவிசங்கர் கிடையாது. ரவிசங்கர் வந்து வெள்ளதாடிக்காரர், அவர் கிடையாது. ரவிசங்கர் வந்து தாடிக்காரர், அவர் கிடையாது. இவர் வந்து ரவிசங்கர். ராஜேஸ்வர் ராவ். அடுத்தது வந்து எம்டி பத்ரா. இவங்க 4 பேர் தான் கரண்ட்டாக இருக்கக்கூடிய டெப்யூட்டி கவர்னர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. இவங்க 4 பேர் தான் வந்து டெப்யூட்டி கவர்னர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது எத்தனை ஆஃபீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எத்தனை ஆர்பிஐ ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 31 ஆர்பிஐ ஆஃபீஸ் இருக்குது. அதில் ரீஜனல் ஆஃபீஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. 4 சப் ஆஃபீஸ் இருக்குது. சப் ஆஃபீஸ் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இதெல்லாம் டேட்டாஸு கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிட்டு போய் தான் ஆகணும். ஓகேவா? ஆஃபீஸ் எத்தனை இருக்குது? 31 ஆஃபீஸ் இருக்குது. அதில் ரீஜனல் ஆஃபீஸ் 24, சப் ஆஃபீஸ் வந்து 4. யாரெல்லாம் டெப்யூட்டி கவர்னர்? சுவாமிநாதன், ரவிசங்கர், ராஜேஸ்வர் ராவ், எம்டி பத்ரா. சுவாமிநாதன், ரவிசங்கர், ராஜேஸ்வர் ராவ், எம்டி பத்ரா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ எடுத்துக்கிறோம். மொத்தம் 21 மெம்பர்ஸு. 5 மெம்பர்ஸ் ஃபார் அஃபிஷியல், நான் அஃபிஷியல் ஒரு 16 பேர். நான் அஃபிஷியலில் 10 ஸ்பெஷலிஸ்ட்டு, 2 மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லேருந்து வருவாங்க, 4 பேர் லோக்கல் போர்டோட ஹெட்டு, லோக்கல் போர்டோட ஹெட்டு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது இதனுடைய ரோல் என்ன அப்படின்னா, அதாவது ஆர்பிஐயோட ரோல் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நல்லா தெளிவாக நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்க்கலாம். இது சும்மா ஒரு லே அவுட் மட்டும் கொடுக்குறேன். எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன பண்ணும்? இது வந்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணும். எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, இதுக்குன்னு ஒரு ஆர்பிஐ ஒரு சில டெக்னிக் வச்சுருக்கு. ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நிறைய எக்யூப்மெண்ட்டை வந்து தன்னுடைய கைவசம் வச்சுருக்கு. ஏதாவது ஒரு பொருளினுடைய விலை, நம்மளது வந்து தக்காளியோட ரேட் அதிகமாகுது,
நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டரில் அதனுடைய விலை மதிப்புகள் கூடுது அப்படின்னா எக்கனாமிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ வந்து உள்ளே தலையிடுவாங்க. ரெப்போ ரேட்டை ஏற்றுறது இறக்குறது, இன்ஃப்ளேஷனை குறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்பிஐனுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் அது ஒரு முக்கியமான ரோல். டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இங்கே ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ன்றது என்னது? பேங்க்கு குறிக்குது. அப்போது ஒவ்வொரு பேங்க்கினுடைய வளர்ச்சிக்கும் இது வந்து பாடுபடுது. ஏன்னா இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீங்கள் இப்படி தான் வந்து சிஆர்ஆர் ரேஷியோவை வந்து மெயின்டைன் பண்ணணும், ஒவ்வொரு பேங்க்கும் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம், உங்களை வந்து பேன் பண்ணிடுவாங்க. ரீசெண்டாக பேடிஎம்மை வந்து பேன் பண்ணாங்க. கரெக்டாக யார் பேன் பண்ணாங்க? ஆர்பிஐ பேன்ஸு பேடிஎம். ஏன்? அவங்க வந்து கரெக்டான அளவுக்கு கேஒய்சியை மெயின்டைன் பண்ணலை. நோ யுவர் கஸ்டமர் அப்படின்றது தான் கேஒய்சி. அவங்க வந்து மெயின்டைன் பண்ணாதனால அவங்கள வந்து நீங்கள் இனிமேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் த பேங்கிங் சிஸ்டம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்டு சிஸ்டம் வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம் வந்து அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. ஏன்னா இவங்க தான் பேங்கர்ஸ் பேங்க்குன்னு சொல்லுவாங்க, அப்பெக்ஸ் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அதனால் இவங்க வந்து ஆர்பிஐனுடைய பணி வந்து ரொம்ப முக்கியமானது. எக்கனாமிக் க்ரோத்லேயும் இவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க, அந்த டெபாசிட்டோடைய வட்டி விகிதம் வந்து கூடணும் குறையணும் அப்படின்னா ஆர்பிஐ வந்து இன்டைரக்டாக இன்வால்வ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொமோஷன் ஆஃப் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் இது எல்லாத்துலேயும் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து அதனுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறோம். இது ஒரு கிளியர் ஹவுஸ். ஏதாவது சண்டை சச்சரவு பேங்குகளுக்கு நடுவில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா, அதாவது பணம் விஷயம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி வைக்கிறது யார்? ஆர்பிஐ. பேங்க்குக்கெல்லாம் பேங்க் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். என்ன பண்ணுவாங்க? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து, ஒரு பேங்க்கு தன்னிடம் இருக்கக்கூடிய கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக, சேஃப்டி பர்பஸ்க்காக ஆர்பிஐ கிட்ட கொடுத்து பதுக்கி வைப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்கர்ஸ் டு த கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்டே பணம் இல்லாத போது என்ன பண்ணுன்னா கவர்மெண்ட் போய் பேங்க்குக்கிட்ட பணம் வாங்குவோம். ஓகேவா? என்ன பண்ணோம்? ஆர்பிஐ கிட்ட போய் கடன் வாங்குவோம். கவர்மெண்ட்டு கூட என்ன பண்ணும்? ஆர்பிஐ கிட்ட போய் கடன் வாங்குவோம் பணம் இல்லாத பட்சத்தில். நம்மளுடைய நாட்டில் எவ்வளவு கடன் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது தீர்மானிக்கிறது யார்? ஆர்பிஐ. எக்ஸிக்யூஷன் ஆஃப் டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதை வந்து நம்ம பின்னால் பார்ப்போம். டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது யார்? இந்த ஆர்பிஐ தான். மானிட்டரி பாலிசியில் வந்து இந்த விஷயங்கள் பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மானிட்டரி அப்படின்னா பணம் அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மானிட்டரினா பணம் சம்மந்தமானது. அடுத்தது ரெகுலேட்ஸ் த எக்கனாமி, ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, நம்மக்கிட்ட வந்து டாலரு, யூரோ இந்த மாதிரியான கரன்சி எல்லாம் யார் வச்சுருப்பாங்க? ஆர்பிஐ தன்னிடம் வைத்திருப்பார்கள். அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அடுத்தது இஷ்யூவர் ஆஃப் த கரன்சி. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நோட்டுகளையும் யார் தான் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க? ஆர்பிஐ தான் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்து பிரிண்ட் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? 1000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய் தாள் இருக்குது, ரீசெண்டாக பேன் பண்ணாங்க. யார் அதுக்கு காரணம்? ஆர்பிஐ வந்து இல்லை நாம் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம், 2000 வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் என்ன பண்ணுறாங்க? எல்லா 2000 ரூபாய் நோட்டையும் வாங்கிட்டாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து டிசிஷன் மேக்கர். ரைட். ஒரு 5 சப்சிடரி, அதாவது ஆர்பிஐ வந்து மெயின் ஹெட்டு. அந்த ஹெட்டு கீழே ஒரு 5 பிரான்ச்சஸ் இருக்குது. 5 பிரான்ச்சு கடைகள் மாதிரி 5 கடைகள் இருக்குது. அது என்னென்ன கடை அப்படின்னு பார்த்துருவோமா? டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனி. அடுத்தது பாரதிய, இதில் இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம். கேட்பாங்க. ரெபிட் அப்படின்னா என்ன? இஃப்டாஸ்னா என்ன? ஆர்பிஐ ஹெச்னா என்ன? டிஐசிஜிஸ்னா என்ன? ஓகேவா?
இது எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்றத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட், ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். IFTAS means Indian Financial Technology and Allied Services. RBIH னா ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப், ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப். இந்த 5 தான் பார்த்தீங்கன்னா சப்சிடரிஸ் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்றது தெரிஞ்சுக்கிறீங்க. ரைட்டா? இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் என்னிடம் ஒரு 5 லட்சம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 லட்சம் இருக்குது, கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், இந்தியன் பேங்க்கில் போட்டு வைக்கிறேன். நான் போட்ட நேரம் என்ன ஆயிடுச்சு, இந்தியன் பேங்க் வந்து திவால் ஆகிடுச்சு. நான் போட்ட நேரம் என்ன ஆயிடுச்சு, இந்தியன் பேங்க்கு திவால் ஆகிடுச்சு. இப்போது நான் போட்ட 5 லட்சமும் என்ன ஆகிடும், போயிடும். எனக்கு வட்டியும் கிடைக்காது, எனக்கு 5 லட்சமும் கிடைக்காது. இது மாதிரி நம்மளுக்கு நடக்கலாமா? இது அநியாயம் இல்லையா? ஸோ இதை வந்து நாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கம்பெனி, ஆர்பிஐனுடைய ஒரு கம்பெனி பேர் என்னது, டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது என்ன பண்ணோம், இந்த கம்பெனி என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் போட்ட 5 லட்சத்தை என்ன பண்ணோம், எடுத்து என்கிட்டே கொடுத்துரும். 5 லட்சத்தை என்ன பண்ணிடும், எடுத்து என்கிட்டே கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் இப்போ ஒரு வேளை நான் வந்து 5 லட்சம் இல்லை, நான் ஒரு கோடி போட்டிருக்கிறேன், 1 கோடி என்ன பண்ணியிருக்கிறேன், டெபாசிட் பண்ணியிருக்கேன் பேங்க்கில் அப்படின்னா எவ்வளோ திருப்பி கொடுப்பாங்க, அப்போ எனக்கு எவ்வளோ தான் கொடுப்பாங்க, 5 லட்சம் தான் கொடுப்பாங்க. இதுதான் இருக்கிறதுலே அநியாயம். மேக்ஸிமம் உங்களால் எத்தனை லட்சம் தான் உங்களால் ரீகவர் பண்ணி எடுக்க முடியும், 5 லட்சம் தான் ரீகவர் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது ஆர்பிஐயுடைய இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் மும்பையில் தான் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், மும்பை ஒரு ஃபைனான்ஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இதில் தான் மும்பையும் இருக்குது. ஒரு கெஸ் பண்ணலாம், இதை வச்சு என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணலாம். 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். சரி, எந்த ஆக்டுக்கு கீழே வந்தது, இது வந்து எந்த ஆக்டுக்கு கீழே வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, டிஐசிஜிசி ஆக்ட் 1961லேயே வந்துருச்சு. ஆனால் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது எந்த வருஷம் தான், ஜூலை 15, 1978 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதனுடைய பிரான்ச்சஸ் எங்கெங்கே இருக்குது, சென்னை, கொல்கத்தா, நியூ டெல்லி, ஃபைனலாக நாக்பூர் எழுதிக்கோங்க. ஓகேவா? சென்னை, கொல்கத்தா, நியூ டெல்லி, ஃபைனலாக நாக்பூர் வந்து லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க. வேலை முடிஞ்சது. சரியா? பாருங்க, 1948 என்னாச்சு, ஆர்பிஐ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆக்ட் வந்தது. ஓனர்ஷிப்பு ஆக்ட், அந்த ஆக்ட் படி தான் 1949 ஆர்பிஐ வந்து நேஷ்னலைஸ்டு அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. ஆர்பிஐ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆக்ட் இன் 1948. 1949 ஆர்பிஐ வாஸ் நேஷ்னலைஸ்டு. இனிஷியலாக ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டு இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து 5 கோடி. எவ்வளோ? 5 கோடி இருந்தது. ஓகேவா? இனிஷியல் கேபிட்டல். இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது இது ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தது, ப்ரைவேட் பேங்காக இருந்தது. போக போக தான் அது வந்து நேஷ்னலைஸ் பண்ணாங்க. ஓகேவா? அப்பெக்ஸ் பேங்க். அடுத்தது டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனில் மேக்ஸிமம் அமௌண்ட் இன்சூரன்ஸ் எவ்வளோ, 5 லட்சம் தான். இதுக்கு முன்னால் 1 லட்சம் தான் இருந்தது. இதுக்கு முன்னால் எவ்வளோ இருந்தது, 1 லட்சம் தான் இருந்தது. ரீசெண்டாக தான் என்ன பண்ணாங்க, 5 லட்சமாக மாற்றினாங்க. இது ஞாபகத்தை வச்சுக்கோங்க, இது தேவையில்லை. ஓகே. ஆல்ரெடி நம்ம அதுக்கான மீனிங்கெல்லாம் சொல்லிட்டோம். ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா மொத்த பணம் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மொத்த பணம் எவ்வளோ கொடுத்து ஆரம்பித்தாங்க, 50 கோடி கொடுத்து இந்த கம்பெனியை வந்து ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எத்தனை கோடி கொடுத்தாங்க, 50 கோடி கொடுத்து இந்த கம்பெனி வந்து ஆரம்பித்தாங்க. 50 கோடி கொடுத்து இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2வது கம்பெனி, ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய 2வது சப்சிடரி
பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட். பெரிய ரொம்ப லெந்தியான ஒரு ஃபுல் ஃபார்ம். இது எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1995. 1995. அது எந்த வருஷம்? 1940. என்ன ரெட் கலர்ல இருக்குது? ரைட், 1995. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பெங்களூர், கர்நாடகாவில் இருக்கிறது. இந்த எந்த ஆக்டுக்கு கீழே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 வந்த கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே தான் இந்த பிஆர்பி என்எம்பிஎல்ல வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பிஆர்பி என்எம்பிஎலுக்கு 2 முக்கியமான நோட் அடிக்கிற இடம் இருக்குது. நோட்டை ப்ரெஸ் பண்ணக்கூடிய இடம், அதாவது பணம், நம்மளுடைய பணம் இருக்கு இல்லையா, பணத்தால் வந்து அச்சிடுகிற இடம், அச்சிடப்படும் இடம் எங்கெங்கே இருக்குன்னா மைசூர் 1, சல்போனி 1. பிஆர்பி என்எம்பிஎலுக்கு கீழே 2 இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஒன்று மைசூர் எங்கே இருக்குன்னு தெரியும், கர்நாடகா. சல்போனி வெஸ்ட் பெங்கால், மைசூர் கர்நாடகா. ஓகேவா? சல்போனி வெஸ்ட் பெங்கால், மைசூர் கர்நாடகா. இவங்க தான் வந்து பணத்தை அச்சிடுகிறார்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்தது, ரிமைனிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் மெட் த்ரூ த செக்யூரிட்டி மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. காயின் எல்லாம் மின்ட் பண்ணக்கூடியது யார்? செக்யூரிட்டி பேப்பர் எல்லாம் மின்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா SPMICL. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசாங்காபாத். அது என்ன பண்ணும்? இந்த பணத்துக்கு தேவையான பணத்தை அச்சிடக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா பிஆர்பி என்எம்பிஎல். SPMCIL என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டி பேப்பர் இருக்கு இல்லையா, ஜி செக்யூரிட்டின்னு சொல்கிறோம். செக்யூரிட்டி பேப்பர்னா ஜி செக்யூரிட்டி, இந்த மாதிரியான செக்யூரிட்டி பேப்பர் எல்லாம் யார் தான் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SPMCILன்றவங்க தான். அதே மாதிரி காயின்ஸ் அச்சிடுறவர்கள் யார் தான்? SPMCILன்றவங்க தான் காயின்ஸையும் வந்து அச்சிடுகிறார்கள். எங்கே இருக்குது? ஒசாங்காபாத்தில் இருக்கிறது. மின்ட் பண்ணக்கூடிய இடம், காயினை வந்து மின்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து 4 இடம் இருக்குது. ஓகேவா? 4 இடத்துல வந்து காயினை வந்து மின்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மேப்புக்கு போவோம். இது வந்து நொய்டா, இந்த இடத்துல வந்து நொய்டா. இங்கே மும்பை. இந்தியாவோட மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் டீசெண்டாக வரையறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ரைட்டா? ரைட். இங்கே கல்கத்தா, இங்கே ஹைதராபாத். ஓகேவா? பாருங்கள், நீங்கள் உங்களுடைய காயின் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு காயின் எடுத்துகிட்டு இங்கே கீழே ஒவ்வொரு காயின்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வட்டம் போட்டிருக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு புள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து நொய்டாவில் பிரிண்ட் பண்ண, அதாவது பிரிண்ட்டுனா அச்சிடுகிறது, மின்ட்டுனா நம்ம காயின்ஸை அச்சிடுறாங்கல்ல, அது பேர் மின்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்டிங்னா வந்து காயின் அச்சிடுறது பேர் மின்டிங். இந்த மாதிரி ஒரு புள்ளி இருந்தால் அது வந்து நொய்டாவில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. டைமண்டு அப்படின்னா மும்பையில் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா ஹைதராபாத்தில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை எதுவுமே வந்து இல்லை, அந்த காயினில் எதுவுமே மென்ஷன் பண்ணல, இந்த டாட்டும் இல்லை, டைமண்டும் இல்லை, ஸ்டாரும் இல்லை அப்படின்னா அது வந்து ஹைதராபாத்தில் தான் மின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு காயின் எடுத்துக்காங்க, அந்த காயினில் இருக்கா அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதை எப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டார் அப்படின்னாலே பிரியாணி தான் எனக்கு. ஸ்டார் பிரியாணி ஞாபகத்து இருக்கா? ஸ்டார் பிரியாணி எங்கே வரும்? பிரியாணி ஃபேமஸ் யார்? ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்டார் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, இப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம். மும்பை வந்து பணம் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அது ஒரு ஃபைனான்ஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸு. பணம் அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? டைமண்டு தான் வாங்குவோம். கரெக்டாக? அதுதான் டைமண்டு. மும்பையில் வந்து டைமண்டு. கல்கத்தா வந்து எதுவுமே கிடையாது. கல்கத்தாவில் இப்போ எதுவுமே கிடையாது. என்ன ஆயிடுச்சு? ஆர்பிஐ கூட என்ன ஆயிடுச்சு? மும்பைக்கு வந்துருச்சு. ஸோ கல்கத்தாவில் எதுவுமே கிடையாது, 0. அப்போ ஒரே ஒரு டாட் இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து பொட்டு எங்கே தான் வைப்போம்? நெத்தியில் தான் வைப்போம். ஸோ நொய்டா, நெத்தி, பொட்டு,
மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஈஸியாக காயின் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய இடங்களையும் வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கரன்சி நோட்டு ப்ரெஸ்ஸு, கரன்சி நோட்டு இருக்கு இல்லையா, அந்த வெறும் தாளை மட்டும் அடிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக். நாசிக்கில் வெறும் பேப்பர் தாள் மட்டும் அடித்து கொடுப்பாங்க. அந்த 4 சொன்னோம் இல்லையா, இதுக்கு முன்னால் ஒரு 4 இடம் சொன்னோம். அந்த 4 இடத்துல அச்சிடுவார்கள். மையெல்லாம் யூஸ் பண்ணி 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்றத அச்சிடுவாங்க. வெறும் பேப்பரை மட்டும் அடிக்கக்கூடிய இடம் வந்து நாசிக். நாசிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கும். திவாஸ் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்கும். திவாஸ் எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இவ்வளோதான் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது ரெபிட் அப்படின்னு சொல்லக்கூடியது 2016 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் மும்பையில் தான் இருக்குது. இதனுடைய முக்கியமான வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார், சைபர் செக்யூரிட்டி, பேங்க்குங்களுக்கெல்லாம் அது வந்து என்ன பண்ணும், இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்துக்கு சைபர் செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. நிறைய சைபர் கிரைம்ஸ் நடக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நடக்காமல் தடுக்கிறதுக்கு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கக்கூடியது எதுதான், ரெபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. இதுக்கு மேலே இதில் தெரிஞ்சுக்க எதுவும் இல்லை. இந்தியன் ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி, இந்தியன் ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி ஃபுல் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். அண்ட் அலைடு சர்வீசஸ். அப்போது ஐடி ரிலேட்டட் சர்வீஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டட் சர்வீசஸை வந்து ஆர்பிஐக்கு கொடுக்கும், பேங்க்குக்கும் கொடுக்கும். சில ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், ஃபார் த எக்ஸாம்பிள் செபி இருக்குது, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட்ஸ்க்கெல்லாம் யார் தான் கொடுப்பாங்க, சாரி என்பிஎஃப்சி இருக்குது. இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் யார் தான் வந்து ஐடியா கொடுப்பாங்கன்னா ஐடி ரிலேட்டடாக ஐடியா கொடுக்குறது யாருன்னா இப்டாஸ். இதுவும் 2015 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஒரு அட்டானமஸ் அது வந்து அதுவே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபார்ம் பண்ணிக்கும். ரங்கராஜன் கமிட்டி அவங்க தான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. எதுக்கு இப்டாஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரங்கராஜன் கமிட்டி தான் சொன்னது அப்படின்றத ஞாபகத்து வச்சுக்கோங்க. It manages and operates the financial messaging platform that comprises real-time gross settlement and national electronic transfer. அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்குள்ள இல்லையா, இந்த மாதிரியான டெக்னாலஜி நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்ததே யார் தான் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து மேனேஜும் பண்ணுறாங்க. இந்தியாவில் எதை வந்து பேஸ் பண்ணி பணம் அச்சடிக்கிறாங்க? இப்போது நான் எப்போ வேணாலும் பணத்தை அச்சடி முடியுமா? கிடையாது. எப்போ தேவையோ அப்போ தான் அச்சடிக்கணும். நான் அதிக அளவில் அச்சடிக்கிறேன் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை வந்து நாமளே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொருளினுடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும், பணத்தினுடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீ அதிக அளவில் வந்து பணத்தை அடித்து வெளியே விட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னா என்ன ஆகிடும், பணத்தோட வேல்யூவே குறைஞ்சி போயிடும். ஓகேவா? ஸோ அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டம் பேர் மினிமம் ரிசர்வ் சிஸ்டம். அப்படின்னா என்ன, 1957 சொல்கிறாங்க ஆர்பிஐ கிட்ட எவ்வளோ மினிமமாக இவ்வளோ பணம்னா இருக்கணும், இதுக்கு கீழே குறைஞ்சது அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு கீழே குறைஞ்சதுனா தான் என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் பண்ணுவாங்க. என்னென்ன, 115 கோடி கோல்டு இருக்கணும், ரிமைனிங் வந்து 85 கோடி ஃபாரின் கரன்சி இருக்கணும். இவ்வளோ இருக்கணும். இதை விட குறைவாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் வந்து ஆர்பிஐனுடைய கைட்லைன்ஸ் படி ஆர்பிஐ என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பணம் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. 200 கோடியில் 115 கோல்டு இருக்கணும், 85 வந்து ஃபாரின் கரன்சியாக இருக்கணும். டாலரு, யூரோ, எண்ணு, யுவானு இந்த மாதிரியான ஃபாரின் கரன்சியாக இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இது 1957 இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. ஓகேவா? மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் பேர் என்னது, மினிமம் ரிசர்வ் சிஸ்டம். கடைசியாக 2022 ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப்புன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன்னா என்னது, புதுசாக கண்டுபிடிக்கணும், புதிய கண்டுபிடிப்பு புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹப்பு கொண்டு வராங்க. இதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 100 கோடி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. ரொம்ப முக்கியமானது பெங்களூரில் இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியமானது. சரியா? இதனுடைய எய்மே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
develop an environment that provides access financial services products to the country's low income people. ரொம்ப முக்கியமானது. அதாவது லோ இன்கம் பீப்புள் கூட இந்த மாதிரியான ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஃபார் த எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இப்போ கூகுள் பே ஜிபே இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஏழை மக்களுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் பேங்க்குக்கு போகணும், செக் வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத இவங்க தான் வந்து ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? எவ்வளோ இனிஷியலாக எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க? 100 கோடி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் பெங்களூர். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ஆர்பிஐ ஆக்ட் 1934 கீழே நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சில முக்கியமான செக்ஷன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் பார்க்க போகிறோம். சில முக்கியமான செக்ஷன்ஸ் மட்டும் நாம் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 2E. இந்த 2Eக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னு சொல்கிறதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் ஷெட்யூல்டு பேங்க், அதாவது இந்த 2Eக்கு கீழே நிறைய பேங்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பேங்க்ஸுக்கு பேர், அந்த பேங்க்ஸ் தான் வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷெட்யூல்டு பேங்க்குக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கக்னிஷன் இருக்கும், மக்களுடைய பேஸ் அதிகமாக இருக்கும். செக்ஷன் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க்கை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பேசும். செக்ஷன் 4 கேபிட்டல் ஆஃப் ஆர்பிஐ. செக்ஷன் 6 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ், பிரான்ச்சஸ், ஏஜென்சிஸ், எப்படியெல்லாம் வந்து ஆர்பிஐ வந்து அதனுடைய ஆஃபீஸை உருவாக்கலாம் அதெல்லாம் பற்றி பேசுது செக்ஷன் 8. செக்ஷன் 6. செக்ஷன் 8 வந்து சென்ட்ரல் போர்டு, டைரக்டர்ஸு, நான் சொன்னேன் இல்லையா, கவர்னருக்கு 3 வருஷம், மேக்ஸிமம் வந்து 5 வருஷம், இது மாதிரி இயர்ஸ் எத்தனை வருஷம் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் டெஃபினேஷன் பண்ணுது. இந்த செக்ஷன்லாம் எதுக்கு சார் முக்கியம்? இப்போ எதிர்காலத்தில் எனக்கு செக்ஷன் 8ல் ஏதாவது மாற்றுறேன் அப்படின்னா டைரக்டர்ஸ், அதாவது ஆஃபீஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய டென்யூரை வந்து நான் ஏற்றி விடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணணும்னா பார்லிமெண்ட்டில் போய் நான் வந்து பில்லு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். பில்லு ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் இதெல்லாம் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிவிட்டு ஓட்டிங் பண்ணுவாங்க. ஓட்டிங் பண்ணிவிட்டு பின்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நாங்கள் வந்து ஒரு மனதாக ஏற்றுக்கிறோம், செக்ஷன் 8 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934 நாம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா செக்ஷன் 8ல் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அவங்களுடைய டென்யூரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டென்யூர் அப்படின்னா என்னென்னா அவர்களுடைய ஆஃபீஸ் பதவி காலம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. செக்ஷன்ஸ் வச்சு தான், செக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஒரு ஆக்ட். ஓகேவா? ரைட். செக்ஷன் 17 என்ன சொல்லுதுன்னா, பிஸ்னஸ் தட் ஆர்பிஐ கேன் டிரான்சாக்ட். செக்ஷன் 20 ஆப்ளிகேஷன் ஆஃப் ஆர்பிஐ டு டிரான்சாக்ட் கவர்மெண்ட் பிஸ்னஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான பவர் எங்கேருந்து தான் எடுத்துக்கிறாங்கன்னா செக்ஷன் 20லேருந்து எடுக்கிறாங்க. ஆர்பிஐ ஹேவ் த ரைட் டு டிரான்சாக்ட் கவர்மெண்ட் பிஸ்னஸ் இன் இந்தியா. 21 செக்ஷன் 21A என்ன சொல்லுதுன்னா, ஆர்பிஐ டு டிரான்சாக்ட் கவர்மெண்ட் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் அக்ரிமெண்ட். ஸ்டேட்ஸுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இந்தியாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேவா? 22 என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு இஷ்யூ பேங்க் நோட்ஸ். பணம் அச்சிடுறது மேக்சிமமாக நம்ம இந்தியாவில் எவ்வளோ பணம் அச்சிடலாம் அப்படின்னா 10,000 ரூபாய் நோட்டு வரைக்கும் தான் உங்களால் அச்சிட முடியும். சரி, காயின்ஸில் நீங்கள் எவ்வளோ அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் காயின் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் அடிக்கலாம். ஓகேவா? நோட்டாக இருந்தால் 10,000 ரூபா தான் உங்களால் மேக்ஸிமமாக அடிக்க முடியும். காயினாக இருந்தால் மேக்ஸிமம் 1000 ரூபாய் தான் அடிக்க முடியும். சரிங்க சார், எனக்கு வந்து காயினோட வந்து 2000 ரூபாய் காயின் அடிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இந்த செக்ஷன் 22ல் மாற்றங்களை ஏற்படுத்திய பிறகு தான் நீங்கள் வந்து அந்த 2000 ரூபாய் காயினை அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ பெரிய ப்ராசஸ், அது ஒரு பெரிய ப்ராசஸ். எப்படி இருந்தாலும் எதிர்கட்சி ஒத்துக்காது. ரைட். செக்ஷன் 24 என்ன சொல்லுதுன்னா, டினாமினேஷன் ஆஃப் நோட்ஸ் வந்து மேக்ஸிமம் 10,000 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 24 ரீஇஷ்யூ ஆஃப் நோட்ஸ். நோட்டை வந்து திரும்ப கொடுக்கறது, நோட்டை வந்து கொடுக்கறது. செக்ஷன் 26(1) என்ன சொல்லுதுன்னா, லீகல் டெண்டர் ஆஃப் நோட்ஸ். செக்ஷன் 26(2) வித்ட்ராவல் ஆஃப் லீகல் டெண்டர் ஆஃப் நோட்ஸ். நம்மக்கிட்ட இந்த 2000 ரூபா நோட் வாங்கினாங்க இல்லையா, எந்த செக்ஷன் கீழே வாங்கினாங்கன்னா 22(6).
26/2. 28 recovery of notes that is lost, stolen, mutilated, imperfect. என்கிட்ட கிழிஞ்சு போன நோட்டு, கிழிந்த நோட்டுகள்லாம் எந்த செக்ஷன் கீழே தான் வாங்கிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 28. நீங்கள் நேராக போய் என்ன பண்ணலான்னா ஒரு பேங்க்கில் உங்களிடம் இருக்கக்கூடிய கிழிந்து போன நோட்டுகளை கொடுத்து RBI Act 1937 செக்ஷன் 28 படி எனக்கு வந்து இந்த சட்டம் வந்து சொல்லுது, நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னுடைய கிழிந்த நோட்டுகளை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், சட்டம் பேசலாம். ஓகேவா? அதனால தான் நீங்கள் செக்ஷன் படிக்கணும். செக்ஷன் 42 கேஷ் ரிசர்வ்ஸ் ஆஃப் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் டு பி கெப்ட் வித் பேங்க். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ பேங்க்குங்களுக்கு எல்லாமே ரூல்ஸ் போடக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 42. நீங்கள் இந்த அளவுக்காவது பணத்தை வந்து என்னிடம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும், அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய பேங்க் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுப்பேன், இல்லைனா உங்களை வந்து முடக்குவேன் அப்படின்னு சொல்லி RBI வந்து சில சட்டங்களின் வாயிலாக பேங்க்கை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. எந்த செக்ஷனு? செக்ஷன் 42. செக்ஷன் 45U என்ன சொல்லுதுன்னா ரெப்போ ரேட்னா என்ன? ரொம்ப முக்கியமான செக்ஷன் இதெல்லாம். செக்ஷன் 45U ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, டெரிவேட்டிவ்னா என்ன, மணி மார்க்கெட்னா என்ன, செக்யூரிட்டினா என்ன, இதுக்கெல்லாம் டெஃபினேஷன் கொடுக்கக்கூடிய செக்ஷன் எது அப்படின்னு பார்த்தா 45U அப்படின்றத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதோட முடியல. ஸோ வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ போட்டேன், எழுத வேண்டியது இருக்கு, இருங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஓகே. ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தாச்சு. முக்கியமான ஒரு 2 இன்ஸ்டிடியூட்ஸ் விட்டுருக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப்டாஸு, ரெபிட்டு, BRB, NMPL, DICGC இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னால் RBIனுடைய சப்சிடரியாக இருந்த ஒரு 2 விஷயம் எது அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் ஹவுசிங் போர்டு, ரெண்டாவது நபார்டு. இது ரெண்டும் இயர்லியராக பேங்க்கு கீழே தான், அதாவது RBI கீழே தான் வந்தது. ஆனால் இப்போ டைரெக்டாக நபார்டு வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே போயிடுச்சு. NHB வந்து அர்பன் கீழே போயிடுச்சு, அர்பன் மினிஸ்ட்ரி கீழே போயிடுச்சு, நேஷ்னல் ஹவுசிங் போர்டு கீழே போயிடுச்சு. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக? ஸோ நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் பேர் என்னது, ஃபுல் ஃபார்ம் என்னது? நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். நேஷ்னல் ஹவுசிங் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. 1987 நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்குக்கு ஆக்ட் வந்தது. அதே அடுத்த வருஷமே 1988 NHB வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? NHB எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1988. இதனுடைய ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன்ஸு எல்லாருக்கும் வந்து கொடுக்கறது. இதுதான் வந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கினுடைய பணிகள். நபார்டு நமக்கு தெரியும். இதுவும் ஏர்லியராக வந்து RBI கீழே தான் வந்தது. பட் RBIயோட சப்சிடரியாக இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1982 ஜூலை 12 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுவும் ஒரு ஆக்டு கீழே தான் வந்து 1981 நபார்டு ஆக்டுன்னே ஒன்று இருக்கும். ஸோ இதுலேயும் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், படிக்கணும்னா படிக்கலாம் நீங்கள். இதனுடைய வேலை என்ன? ரீஃபைனான்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ரீஃபைனான்சிங், டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் செக்டார், இந்த மாதிரி நிறைய இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் ஏரியாஸ், அக்ரிகல்ச்சர் செக்டார், அக்ரி அண்ட் ரூரல் ஏரியா டெவலப்மெண்ட் பண்ணுறது இதனுடைய பணிகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ரைட். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவிடலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வருகின்ற வெள்ளிக்கிழமை 16 தான் நினைக்கிறேன், 16ஆம் தேதி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ செஷன் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி பயன்பெற்று கொள்ளலாம். வரவங்க வந்து தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. எல்லாருமே அட்டன் பண்ணுறவங்க மட்டும் டெலிகிராமில் லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய
நம்மக்கிட்ட லிங்க் இருக்குது, கொடுத்துட்றேன். வந்து எல்லோரும் அட்டன் பண்ணுறவங்க மட்டும் வாங்க. அட்டன் பண்ணாதவங்க நான் வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? அட்டன் பண்ணாதவங்க வீடியோ அன்றைக்கி நைட்டே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அதை நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, உள்ளே வந்துட்ட பிறகு நான் ஒவ்வொருத்தராக கூப்பிடுவேன். ஆனால் ஆளுங்க வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா, மற்றவங்களுக்கும் வந்து எரிச்சல் ஊட்டும், நமக்கும் வந்து பிடிக்காது. வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ தயவுசெய்து யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் இன்டர்வியூவில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, தயவு செஞ்சு வாங்க. நம்மளால் முடிஞ்சதை வந்து செஞ்சு கொடுப்போம். ஸோ இது ஒரு ஃப்ரீ செஷன் தான். ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.